போனேன். எப்படியா கொஞ்சம் அவனே போயிட்டான். நீ எதுக்கு இருக்குன்னு எழுதி திருந்துச்சு அவங்க அழுவோம். உங்க வாயை பொத்துங்க, அடுத்தோட அடிக்க இல்லை பெத்தவ அடிக்காமா. நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தும் வீதியில் அனாதையாய் இருக்கிறார் பூசைத்தாய் என்ற முதியவர். 2 ஆண் பிள்ளைகளில் ஒருவர் குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார். மகன் இறந்த சோகத்தை தாங்க முடியாமல் மருமகளும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இன்னொரு மகனோ தமிழகத்தில் எங்கு இருக்கிறார் என்பதே தெரியவில்லை. இந்த நிலையில் உணவிற்கு வழியில்லாமல், வீட்டு வாடகை கொடுக்க முடியாமலும், வீட்டை விட்டும் ஊரை விட்டும் அடித்து துரத்தப்படுகிறாள் பூசைத்தாய் என்ற பெண்மணி. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக கடையநல்லூர் அரசு மருத்துவமனை பேருந்து நிறுத்தத்தில் ஆதரவின்றி ஒரு முதியவர் இருப்பதாக காவல்துறை ஆய்வாளர் மூலமாக நமது பசியில்லா தமிழகத்திற்கு தகவல் வந்தது. முதற்கட்ட விசாரணையில் அவர் பெயர் பூசைத்தாய் என்றும் அவரது ஊர் கடையநல்லூர் அருகே ஒரு சிறிய கிராமம் என்றும் தெரிய வந்தது. மீட்டெடுக்கப்பட்ட நபர் காவல்துறையில் ஜெனரல் மெமோ ஒன்று வாங்கப்பட்டு நமது பசியில்லா தமிழகத்தின் குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் அன்னை ஃபாத்திமா அலி அன்பு இல்லத்தில் முதற்கட்டமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். குடும்ப பிரச்சனை காரணமாகவும் வயது முதிர்வின் காரணமாகவும் எந்தவிதமான ஆதரவும் இன்றி கடும் மழையிலும் வெயிலிலும் சரியான உணவின்றி, சரியான மருத்துவமின்றி, தனது சோகங்களையும் தனது மகிழ்ச்சிகளையும் பகிர்வதற்கு எந்த ஆதரவில்லாத நிலைமையில், எந்த நபரும் இல்லாத நிலைமையில் அவர் மிகுந்த மனவேதனையில் சாலையில் வசித்து வந்துள்ளார். நமது இல்லத்தில் அவருக்கு கொண்டு வந்து வைக்கும் போது அவங்க முதல்ல ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஒரு 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர்களது முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி தெரிஞ்சிச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நம்ம காப்பகத்தில் அவங்களுக்கு தேவையான அடிப்படை பொருட்கள், சேலை, போர்வை, பாய், தலவாணி, சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு அடங்கிய வெல்கம் கிட் ஒன்று கொடுத்து அவங்கள நம்ம காப்பகத்தில் அனுமதிச்சிருந்தோம். முதற்கட்டமாக அவங்கள குளிக்க வச்சு, அவங்க தலையெல்லாம் பேனாக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் மருந்து போட்டு அவங்களுக்கு உரிய முதலுதவி சிகிச்சைகள், அதாவது சுகர் செக் பண்ணோம், பிபி செக் பண்ணி, ரோட்டில் ரொம்ப நாளாக அனாதையாகவே இருந்ததுனால எந்த விதமான மருத்துவமே இல்லாமல் இருந்தாங்க. இன்றைக்கி நம்மளுடைய காப்பகத்தில் ரொம்ப அருமையான முறையில் அவங்க தூங்கியிருந்தாங்க. பல நாட்களுக்கு, பல வருடங்களுக்கு பிறகு நிம்மதியான உறக்கத்தில் இருந்தது. அவர்களுக்கு மட்டுமல்ல, காப்பகத்தில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இவரை பற்றின உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இவர் யார் என்னன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக பசியில்லா தமிழகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம். பசியில்லா தமிழகம். நன்றி. வாழ்க வளமுடன்.